என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு நா காக்க. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. நா காக்க. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. எண்ணாகமம் 12:9. மோசே, ஆரோன், மிரியாம் மூவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். மோசே பிறந்த சமயத்தில் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடும்படி அரசன் கட்டளையிட்டிருந்தான். அதனால் குழந்தையை நாணல் பெட்டியிலே வைத்து நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தார்கள். அதை பார்வோனின் குமாரத்தி எடுத்தபோது, பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒரு ஸ்திரீயை அழைத்து வரட்டுமா என்று கேட்டு மோசே தன் தாய் மடியிலேயே வளர உதவியது இந்த மிரியாமாகத்தான் இருக்க வேண்டும். மிரியாம் ஒரு தீர்க்க தரிசினி. யாத்ராகமம் 15:20. தேவன் இஸ்ரவேலரை விடுவித்து அழைத்து வரும்படி மோசேயை அழைக்கிறார். அவன், நான் திக்குவாயன், நீர் அனுப்ப சித்தமான வேறு யாரையாகிலும் அனுப்பும் என்றபோது உன் சகோதரனை அழைத்து கொண்டு போ என்கிறார். அவன்தான் ஆரோன். உடன்பிறப்புகள் மூவரும் ஒருவருக்கொருவர் உதவியாக ஆதரவாக இருந்தவர்கள். ஆனாலும் மோசேயை குறித்து மற்ற இருவருக்கும் பொறாமை உண்டாகிறது. மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்து கொண்டதை குறித்து விரோதமாய் பேசுகிறார்கள். எந்த சூழ்நிலையில் மோசே சிப்போராளை மணந்து கொண்டான் என்றும் அதை குறித்து தேவனும் அவனை குற்றப்படுத்தவில்லை என்றும் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் கலப்பு திருமணங்களை குற்றப்படுத்தி பேசுவது மனித சுபாவம் போலும். இந்த உணர்வு உள்ளத்தில் இருக்க, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். அன்பான சகோதரர்களுக்கிடையே பொறாமை ஒரு கீறலை ஏற்படுத்துகிறது. கர்த்தர் தன் தாசனாகிய மோசேக்காக பேசுகிறார். அவன் உண்மை உள்ளவன், நான் அவனுடன் முகமுகமாய் பேசுகிறேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய கோபம் ஆரோன் மேலும் மிரியாமின் மேலும் மூண்டது. மிரியாம் குஷ்டரோகியானாள். பொறாமை ஒரு கொடும் தீ. இது ஆன்மீக உலகிலும் எரிந்து கொண்டிருக்கிறது. பொறாமை ஒரு கொடும் தீ. இது ஆன்மீக உலகிலும் எரிந்து கொண்டிருக்கிறது. தீர்மானம்: மற்றவர்களை குறித்து இழிவாக பேச மாட்டேன்.